இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்மளுக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கையை செய்திருப்பார். நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை, வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்திருப்பார். எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு நிபந்தனையோடு உடன்படிக்கை செய்தாரோ அது போலவே நமக்கும் ஒரு நிபந்தனையோடு தான் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருப்பார். ஆபிரகாம் அந்த நிபந்தனையை செய்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டது போல நாமும் என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எப்படி அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு, ஸ்டெப் ஸ்டெப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அவரோடு தரிசனமாகி உறவாடினார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவரை சுத்திகரித்தார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக கலங்கி பயந்து கொண்டு இருந்த அந்த ஆபிரகாமுக்கு பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், அரணா இருக்கிறேன், துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தின தேவனை பார்த்தோம். ஒரு ஆறுதலின் தேவனாக இருக்கிறதை நாம் பார்த்தோம். அடுத்து பரதேசியாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல இருப்பிடத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆறாவதாக நம்மை மாத்திரமல்ல, நம் ஃபேமிலியில இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். இறுதியாக பாருங்க, பூமியில் உள்ள எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன, உன் நிமித்தமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இருக்குது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால நான் உன்னை மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்தை மாத்திரம் இல்ல, இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் முன் நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதுக்கு ஒரு 2 வசனத்துக்கு முன்னக்கூட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு, ஓகே சொல்லியிருப்பார். சரியா, பலியிடுறதுக்கு எல்லாமே ஆயத்தமா இருந்திருப்பார். பாருங்க, ஆபிரகாமுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், அதாவது ஈசாக்கு கிடைச்சிட்டாரு. என்ன, ஈசாக்கு கிடைச்சப்பவும் கூட இந்த ஆபிரகாம் என் மேல விசுவாசமா இருக்கிறாரா, என்னதான் முதல்ல வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டுக்காக, ஒரு பரீட்சை பார்க்கிறதுக்காக அந்த இடத்துல ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்றாரு. இந்த ஆபிரகாம் சற்றும் யோசிக்காம, ஏன்னா 99 வயதான பிறகு 100 வயதான பிறகு எனக்கு ஒரு பையனை ஆண்டவரால் தரக்கூடுமானால், ஒரு செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தையை எனக்கு உருவாக்க முடியுமானால், செத்து போன ஈசாக்கை கூட உயிரோடு எழுப்பி வர இந்த ஆண்டவரால் முடியும்னு சொல்லிட்டு விசுவாசித்து தான் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணிருந்திருப்பாரு, ஈசாக்கை பலியிட சம்மதிச்சிருந்திருப்பாரு. பாருங்க, தனக்கு உண்டான ஒரே குமாரனை, பிரஷியஸ் பேபிய அப்படி பலியிட ஒப்பு கொடுத்தாரு. என்ன, அந்த தன்மை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரியா, அப்பதான் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீங்க வேலை செய்கிற இடத்துலயும் உங்கள் நிமித்தமாக நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக நீங்க இருக்கிற தெருவை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக நீங்க வசிக்கிற ஊரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்க, ஒரு யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா என்ன? அது போலதான் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் நம் நிமித்தமாக ஆண்டவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், அந்த வம்சங்கள் நம்ம கூட இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூட ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. பாருங்க, நமக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் அல்ல, நம்ம குடும்பத்தாருக்கு கடந்து வருது. அதை மீறி நமக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் அது கடந்து செல்லுகிறதா இருக்கிறது. நம்ம ஊற்றுக்கண் வெளியிலும் பாய்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது
ஆண்டவர் நம் நிமித்தமாக நம்ம ஊர்ல உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம தேசத்தையும் கூட அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம கீழ்படியலன்னு வைங்களேன், ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கல, ஒப்பு கொடுக்கலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்? ஆப்போசிட்டா கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, ஒரு செத்த ஈ எப்படி அந்த தைல குப்பி அப்படி நார பண்ணுகிறதோ, அது போல கீழ்ப்படியாத ஒருவர் நிமித்தம் எல்லாருமே கெட்டு போக கூட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பார்வோன் பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். என்ன அப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த செங்கடல் இரண்டா பிரியுது. நல்லபடியா நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத அந்த பார்வோன், அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாரும், அந்த போர் வீரர்கள் எல்லாரும் எதுல மடிந்து போனாங்க? அந்த ஆழ்கடலிலே, செங்கடலிலே மாண்டு போனார்கள். பாருங்க, அந்த பார்வோன் மனுஷன் கீழ்ப்படியாத அந்த ஒருவரின் நிமித்தமாக அந்த தேசம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாதையின் போதும் கீழ்ப்படியாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தது நிமித்தமாக அந்த எகிப்து தேசம் முழுவதும் பல வாதைகளை அனுபவித்தது. பிரியமானவர்களே, நீங்க அப்படி இருந்துராதீங்க. பார்வோனை போல அல்ல, நம்ம யோசேப்பை போல நம்மளுடைய தேசத்திற்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாமை போல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நம் நிமித்தமாக எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலையும் நம்ம ஆசீர்வாதம் அவர்களுக்கு அந்த இடத்துலயும் கடந்து வரணும். உங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது உங்களுடைய ஊற்றுக்கு என்ன பண்ணணும்? வெளியிலையும் பாய்வதாக. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் நிரம்பி வழிந்து, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நிரம்பி வழிந்து, நீங்க வசிக்கிற இடங்களிலே, வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலையும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டும். எப்படி இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து அழகா பெர்ஃபெக்ட்டா நடத்தி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவங்க குடும்ப சாராளை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி அவர் நிமித்தமாக பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்தது போல இன்றைய தினத்திலே ஆண்டவர் உங்களையும் கூட அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எப்போ அப்படின்னா, நீங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு நடந்தா தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க உத்தமனா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க, கர்த்தருக்குள் இருங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்றும் அளவும் நீங்க அவரை கைவிடலை ஏசப்பா. அது போல ஏசப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் அளவும் பிள்ளைகளை கைவிடாதீங்க ஏசப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க ஏவுங்க சுவாமி, ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா, பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துகிறபடி உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஊற்றுக்கண் வெளியிலும் பாய்வதாக ஏசப்பா. எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய சந்தோஷம் எங்களிடத்துல இருக்கணும். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கடந்து வரட்டும். நாங்கள் வசிக்கிற இடங்களிலே, அப்பா, வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே நாங்கள் ஆசீர்வாதமாக உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். நீங்க அப்படி எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.